கர்த்தராகிய தேவன் மகா பெரியவர், சர்வ வல்லவர். நான் பாஸ்டர் டைட்டஸ், ஒரிசாவிலே மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே எழுப்புதல் ஏன் தாமதம், எழுப்புதல் ஏன் வரவில்லை, இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த காலகட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன் வரவில்லை? நம்முடைய காலங்களிலே ஏன் வரவில்லை? நானும் காடுகளிலும் மலைகளிலும் சென்று ஊழியம் செய்து எத்தனையோ மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக திருப்பி இருக்கிறேன். கிறிஸ்து என்று சொன்னால் என்னவென்று தெரியாத மக்கள் மத்தியில போய் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தருடைய நாமத்தினாலே தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எழுப்புதல் ஏன் வரவில்லை? இன்னும் ஒரு சின்ன ஸ்பார்க் கூட வரல, ஒரு சின்ன மூவ் கூட கிடையாது. நம்ம ஹோலி ஸ்பிரிட்ல மூவ் பண்றோம், ஒரு அனாயிட்டிங் இருக்கு, அனாயிட்டிங் ஆண்டவர் நம்மளை அனாயிட் பண்ணி இருக்கிறாரு, எல்லாருக்கும் நல்ல காலிங் இருக்கு, விஷன் இருக்கு, எல்லா ஊழியம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எழுப்புதல் இல்லை. இந்த எழுப்புதல் ஏன் வரவில்லை? சில காலங்களாகவே, சில வருடங்களாகவே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏன் எழுப்புதல் தாமதமாய் இருக்கிறது? இதற்கு என்ன காரணம்? எதனால் எழுப்புதல் வரவில்லை? நல்ல பரிசுத்தவான்கள் இருக்கிறோம், தேவனுக்காக ஊழியம் செய்யும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறோம், அநேகர் நல்ல உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப், ஒரு டெடிகேஷனோட செய்யறோம். நம்ம யாரும் சாதாரணமான மக்கள் அல்ல. ஆனால் எழுப்புதல் இல்லை. ஊழியங்களிலே ஒரு சில பகுதிகளிலே வளர்ச்சி இருக்கிறது, சபைகள் கட்டி கொண்டிருக்கிறோம், ஆனால் ஒரு எழுப்புதல் இல்லை. இது ஏன்? என்ன காரணம்? அதிகமாய் ஜெபிக்கிறோம், ஒரு திரள் கூட்டமாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஊழியக்காரலாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒவ்வொரு மாதம் ஊழியர் கூடுகை நடத்துகிறோம், ஜெபிக்கிறோம். மிஷனரி ஊழியங்கள் ஒரிசாவிலே அநேக ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு சரியான ஒரு எழுப்புதலை, அந்த ஒரு பார்க்கவே முடியவில்லை. ஜனங்களுடைய வாழ்க்கையில, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு பாவ உணர்வோடு கூட, ஒரு விடுதலையாக்கப்பட்டவர்களாய், எனக்கு இரட்சகர் வேண்டும், மீட்பர் வேண்டும், அப்படி பசி தாகத்தோடு கூட ஓடி வருகிற ஜனங்கள் இல்லை. நாம் போய் சொல்லுகிறோம், அநேக முறை சந்திக்கிறோம், அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இது எல்லா ஊழியங்களிலும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஊழியங்களிலே ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் நம்மை நோக்கி ஓடி வரும்படியாய், இன்றைக்கு எனக்கு மாத்திரம் நான் தனியாய் சொல்லவில்லை, எல்லா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கிறது, பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்கிறோம், நல்ல உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், வேதம் வாசிக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், எத்தனையோ நாள் கண்ணீரோடு கூட எல்லாம் தேவ சமூகத்துல விழுந்து ஜெபித்து இருக்கிறோம். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேக பரிசுத்தவான்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இதே தமிழ்நாட்டுல அப்படியே தேவ சமூகத்துல விழுந்து அழுது ஜெபித்து கூட வரவில்லை. ஏன் வரவில்லை? ஒரு கொஸ்டின் இருக்கிறது, ஏன் வரவில்லை? யாரிடத்திலும் ஆன்சர் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்சம் நம்ம மாறணும், இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெபிக்கணும், இன்னும் கொஞ்சம் உபாசிக்கணும். இன்னும் பாருங்க, நாம் யோசிக்கிறது எல்லாமே ஒரு உலகபூர்வமானவற்றை தான் யோசித்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். நான் ஒரு மிஷனரியாய், ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு லீடராய் இருக்கிறதுனால சொல்லுகிறேன், நாம் அநேகவற்றை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு மெய்யான ஒரு எழுப்புதல் இன்னும் வரவில்லை. ஜனங்களை போய், இன்னைக்கு சபை என்ன சொல்றாங்க, யாராவது நீங்க வரும்போது ஒருத்தங்களை கூட்டுவாங்க, யாராவது ஒருத்தங்க இந்த வருஷத்துல 2 பேரை கூட்டுவாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை தேடி வருகிறார்களா? யாராவது என்ன வராங்க, அங்க போனா வயிற்று வலி சரியாயிடும், இங்க போனா தலைவலி சரியாயிடும். பாருங்க, நான் அநேக பாரத்தோடு கூட உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இது இப்படித்தான் ஜனங்கள் வருகிறார்கள். அங்க போனா என் பிரச்சனை மாறிடும், இங்க போனா என் பிரச்சனை மாறிடும்.
அதற்காகத்தான் வருகிறார்கள். ஆனால் தேவன் வேண்டும், ரட்சகர் வேண்டும், ஒரு மீட்பர் வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், ஒரு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய், ஒரு ஆத்ம மீட்புக்காக, அந்த இருதய வாஞ்சைக்காக, அந்த ஆவியில ஒரு எளிமை உள்ளவர்களாய், பாருங்க, தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக இயேசு ரட்சகரிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்கெல்லாம் தேடி வரக்கூடிய ஜனங்கள். அதுதான் எழுப்புதல். ஒரு இடத்துல ஆண்டவர் மையமாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அந்த இடத்துல பரலோக ராஜ்யம் இறங்கி வருகிறது. பரலோக ராஜ்யத்தின் அநேக வல்லமைகள் இறங்கி வருகிறது. அந்த இடத்துல பாருங்க, அங்கிருந்து புறப்படுகிற ஒரு அக்கினி தான், அந்த இடத்துல இருந்து புறப்படுகிற ஒரு பெரிய வெளிச்சம் தான் இருளை வெளிச்சமாக்குகிறது. அந்த அக்கினி தான் மக்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த வெதவெதப்பை மாற்றி அவர்களுக்கு ஒரு ஜீவனை உண்டாக்குகிறது. இது இன்னும் தமிழ்நாட்டில் நடக்கல. அநேகர் சொல்றாங்க இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு. உண்மையாகவே ஜனங்கள் ஓடி வரக்கூடியதுதான் எழுப்புதல். உண்மையாகவே ஜனங்கள் கூட்டம் கூட்டமா. அது ஏன் வரவில்லை, ஏன் வரவில்லை? எனக்கு இந்த கொஸ்டின் பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் நான் தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், சிலவற்றை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். நான் சமீபத்தில் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு சில வெளிப்பாடுகளை காண்பித்தார். ஆண்டவர் எனக்கு அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் என்னவென்பதை வெளிப்படுத்தினார். எந்த இடத்துல நம்ம லேக்கிங்கா இருக்கிறோம், எந்த இடத்துல நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துல நாம் ஊழியக்காரலாய் நாம் மீறுதலாய் நடந்து கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படியாமை. முதலாவது கீழ்ப்படியாமை. என்ன கீழ்ப்படியாமைனா, வேதத்துக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. பாருங்க, யோவான் 12:26 இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த இடத்துல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற. பாருங்க, இயேசுவை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்றினால் பாருங்க, அவர் வரும்போதே ஜனங்கள், திரக்கூட்ட ஜனங்கள் வந்தார்கள். அவரை தொட்டவர்கள் சொஸ்தமானார்கள். அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்களிலே பெரிய பெரிய மாற்றங்கள் இருந்தது. இடத்தை அசைய வைத்தார்கள். அப்படியே அந்த இடமெல்லாம் அப்படியே ஷேக் ஆச்சு. ஒரு பெரிய வைப்ரேஷன் உண்டானது. இதெல்லாம் எப்படி வந்தது? ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, அவர்தான் நமக்கு மாடல். அவர் சொல்றார், என்னை பின்பற்ற கடவன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனமானது மிக மிக முக்கியமானது. இந்த வேத புஸ்தகத்துல நீங்கள் தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 அதிகாரம் மிக மிக முக்கியமானது. ஒன்று யாத்திராகம் 3வது அதிகாரம் மிக மிக முக்கியமானது. 2வது யாத்திராகம் 6வது அதிகாரம். இந்த 2 அதிகாரம் விளங்கலன்னு சொன்னா நீங்க தேவனை, மெய் தேவனை, தேவாதி தேவனை, தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளவே முடியாது. உங்களை பிசாசு ஏமாத்திடுவான், வஞ்சித்திடுவான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாய் இருக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளாய் இருக்கலாம், அந்த ஆராதனை தேவனுக்கு போகாமல் தடுத்து விடுவான். அந்த துதி தேவனுக்கு போகாமல் தடுத்து விடுவான். அந்த விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்துக்கு போகாமல் தடுத்து விடுவான். மோசேவிடத்துல தேவன் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார். யாத்ராகம் 20வது அதிகாரத்துல என்ன சொன்னார்னா, 23வது வசனம், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியிலே தெய்வங்களையும் பொன்னிலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம். உங்களுடைய ஆராதனையிலே, உங்களுடைய விண்ணப்பத்தில தெய்வங்களை உண்டாக்குகிறோம். பாருங்க, வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை விலையேற பெற்றது. தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளை, விலையேற பெற்றது. நாம் துதிக்கிற துதி, நம்முடைய ஆராதனை
வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் அதற்கு ஒப்பானதே கிடையாது. ஏன் என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட நாம் இடைப்படுகிறோம். தேவ ராஜ்யத்தோடு கூட இடைப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தரோடு கூட இடைப்படுகிறோம். தேவ ராஜ்யம் இறங்கி வருகிறது நம்முடைய துதியிலே, நம்முடைய ஆராதனையிலே. ஆனா அந்த இடத்துல தெய்வங்களை கொண்டு வருகிறோம். நல்லா கவனிங்க, தெய்வங்களை கொண்டு வருகிறோம். தேவையில்லாத நாமங்கள், தேவையில்லாத நாமங்களை உச்சரிக்கிறதுனால தான் எழுப்புதலுக்கு தாமதமாயிருக்கிறது. தேவையில்லாத நாமங்கள், தேவன் அருவருக்கக்கூடிய நாமங்கள். பாருங்க, தேவாதி தேவன் இந்த இடத்துல யாத்ராகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். ஆண்டவர் சொல்றார், என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். இந்த வார்த்தையை மாற்றவே கூடாது. இதுதான் தேவனுடைய நாமம். இந்த வேத புஸ்தகம் முழுவதும் எந்த பரிசுத்தவானும் இந்த நாமத்தை மாற்றவே இல்லை. ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பயன்படுத்தின நாமம் என்னன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர். இந்த தேவனாகிய கர்த்தர் நாமத்தில்தான் பரலோகம் செயல்படுகிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் என்கின்ற நாமத்தில் தான் பரலோகத்தில் இருந்து பதில் வருகிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் என்கின்ற நாமம் தான் தேவாதி தேவனுடைய நாமம். தேவனாகிய கர்த்தருடைய நாமம், வேற நாமம் கிடையாது. ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். பாருங்க, தேவன் மாறாதவர், தேவன் வாக்கு மாறாதவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மாறாதவர். அவருடைய வார்த்தை வெறுமையாய் வராது. அவர் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் மாற மாட்டார். அவர் சொல்லிட்டார், இதுதான் என்னுடைய நாமம், என்றென்றைக்கும் இதுதான் என்னுடைய நாமம். ஆனா இன்றைக்கு பாருங்க, நம்ம ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு 50 பேர் கூடி ஜெபிக்கிறோம், ஒரு 100 பேர் கூடி ஜெபிக்கிறோம், ஒரு 10 பேர் கூடி ஜெபிக்கிறோம். என்னென்ன நாமத்தை பயன்படுத்துகிறோம் பாருங்க. பாருங்க, வேத புஸ்தகத்துல இருக்கிற தேவனுடைய நாமம் என்று சொன்னால், அதனால தான் 2 பேதுரு 1வது அதிகாரத்துல 2வது வசனம் பேதுரு சொல்றார், தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். தேவன் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, இந்த நாமம் மாறக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை எந்த ஊழியக்காரனும் மாற்றவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, யெகோவா என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் 1000 நாமம், 1000 பேர் யெகோவா தேவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி, யெகோவா என்கின்ற பெயர் தேவனாகிய கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. நான் ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், யெகோவா என்கின்ற பெயர் தேவனாகிய கர்த்தருடைய பெயரே கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், யாத்ராகம் 3வது அதிகாரமும் 6வது அதிகாரமும் தெரிந்தால் தான் முழு வேத புஸ்தகத்துல தேவனுடைய நாமம் என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியும். யாத்ராகம் 6வது அதிகாரத்துல 2வது வசனம், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் கர்த்தர்னு வரணும். இந்த இடத்துல எந்த வேதாகமத்திலும் இல்லை, எந்த வேதாகம புஸ்தகத்திலையும் நான் யெகோவான் வரவே இல்லை. ஈப்ரு பைபிள்லயும் கிடையாது, ஈவன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லயே கிடையாது, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லயும் கிடையாது, NIV கிடையாது, ஆம்பிளிஃபைலயும் கிடையாது,
நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல வாசித்தீங்கன்னா தான் இந்த இடத்துல யாவேன்னு இருக்கும். ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன் யாவேன்னு இருக்கும் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். வேற எந்த டிரான்ஸ்லேஷன்லயும் கிடையாது. இந்த இடத்துல தேவன் மோசேயோடு கூட பேசுகிறார். என்னவென்று சொன்னால், மோசே சொல்லுகிறான், யாத்ராகம் 5வது அதிகாரம் 23வது வசனத்துல, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறானே, நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. நெருக்கப்பட்ட சூழ்நிலை. தேவ ஜனமே, வசனத்துல உயிர் இருக்கிறது. மோசே வந்து தேவனுடைய சமூகத்துல நின்று சொல்லுகிறான், அழுது சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார்கள் என்று சொல்லி அந்த லீடர்ஸோட போய் நின்று மோசே பார்வோனோடு கூட பேசுகிறான். பார்வோன் விடவில்லை. பார்வோன் ஜனங்களை இன்னும் வேதனைப்படுத்தினான். அவர்கள் கொடுத்த அந்த வைக்கோல் எல்லாம் நிறுத்தி விட்டார்கள். ஜனங்கள் இன்னும் உபத்திரவப்படுகிறார்கள். அப்போது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, பல ஆண்டுகளாக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வேதத்தை. வெறும் தமிழ் பைபிள் மாத்திரம் அல்ல, இதற்கு ஒப்பான அநேக வேதங்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக பைபிள் எடுத்து ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஈப்ரு பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா யாவே என்று வர வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய நாமம் ஏலோகிம். கர்த்தர் என்று சொன்னால் அதோனாய். பிதாவாகிய தேவனுடைய நாமம் ஏலோகிம். ஏலோகிம் என்ன ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா ஏலோகிம், அதோனாய். அதோனாய், ஏலோகிம், இந்த ரெண்டே நாமம்தான். ஆனால் மோசேவிடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகிறார், யாவே. யாவே என்கின்ற நாமத்தை வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனமா கேளுங்க. இந்த யாவே என்று சொல்லப்படுகிற நாமம் தான் சில இடங்களிலே ஆண்டவரே என்று சொல்லி வரும். நீங்க எசேக்கியேலை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி கர்த்தராகி ஆண்டவர், கர்த்தராகி ஆண்டவர். ஏன்னா கர்த்தர் கர்த்தர்னு வரணும். ஆனா அந்த கர்த்தர்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யாவே என்று சொல்லி எங்கேயுமே மொழிபெயர்க்கவில்லை. நான் சொல்றது ஈப்ரு கிரீக்ல சொல்றேன். ஈப்ரு பைபிள்ல யாவே என்று மொழிபெயர்க்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த யாவே என்கின்ற நாமம் உடன்படிக்கை நாமம்.